மத்தியில் ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். இந்த வேளையிலும் கண்களை மூடி சர்வத்தையும் படைத்த தேவனே, என்மேல் இவ்வளவு இரக்கமாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கேட்கலாமா? இந்த பாடலை பாடும் பொழுதே ஆண்டவரே, உம்முடைய அன்பு ஆண்டவரே எத்தனை மேன்மையாக இருக்கிறது. என்னை இதுவரையிலும் ஜீவனோடு கூட உயிரோடு கூட வைத்திருக்கிறீரே. இந்த காலவேளையிலும் என்னையும் என் குடும்பத்தாரையும் வழி நடத்தி வந்தீரே. உடைய அநாதி கிருபைக்காக நன்றி, உடைய அநாதி அன்பிற்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நாம் பாடுவோம். சர்வத்தையும் படைத்த தேவா, சகலத்தையும் ஆளும் ராஜா, சர்வத்தையும் படைத்த தேவா, சகலத்தையும் ஆளும் ராஜா,
மீது நீர் காட்டின அந்த அன்பிற்கும் அந்த கிருபைக்கும் நன்றி ஆண்டவரே. இந்த காலவெளியில் சோர்ந்து போயிருக்கிற உங்களை கர்த்தர் பலப்படுத்தி புதிய ஆவியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் 40வது அதிகாரம் 28 29வது வசனத்தில், He will not grow weary and his understanding no one can fathom. அதாவது அவர் இளைப்படைவதும் இல்லை, அவர் சோர்ந்து போவதும் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படியாய் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் நமக்கு சோர்வின் ஆவியை கொடுக்காத தேவன். சோர்ந்து போய் இருக்கிற உங்களை தேவனாகிய கர்த்தர் தட்டி உயிர்ப்பித்து ஒரு புதிய ஆவியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி எழுப்பி நின்று சோர்ந்து போகாதே என்று தேவன் சொல்கிறார். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த காலவேளையில் விசுவாசமாய் சொல்லி கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட, இயேசுவே உம்முடைய புதிய பலன் எனக்குள்ளாய் வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த பாடலை பாடும் பொழுதே கர்த்தர் புதிய ஆவியை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கரங்களை நன்றாக தட்டலாமா? நன்றி ஆண்டவரே. We lift you, Jesus. சோர்ந்து போகாதே என் நண்பனே, மனமுடைந்து போகாதே என் பிரியமே. சோர்ந்து
நடக்க செய்வார். ஹalleluya. காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க என்ன யோசிச்சீங்களோ, ஐயோ இப்படிதான் நடக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல இல்லங்க, தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய செய்வார். விசுவாசமாய் சொல்லி பாடுங்க, காரியம் மாறுதலாய் முடியும். இந்த பாடலின் வரிகள் அப்படியாய் சொல்லுகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் பார்த்து கொண்டிருக்கிறார். விசுவாசமாய் சொல்லி பாடுங்க. கரங்களை தட்டலாமா? Come on everyone. காரியம் மாறுதலாய் முடிந்தது, காரியம் கைகூடி வந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது, காரியம் கைகூடி வந்தது. சட்டங்கள் திட்டங்கள் முறியடிப்பார்,
பாடுங்க. என்னை ரட்சித்து ஆசீர்வதிப்பவரே நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதிப்பவரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன். கரங்களை தட்டி, come on every one of you. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், கரங்களை அசைத்து உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. ஓ துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. காரியம் மாறுதலாய் முடிந்தது. சொல்லுங்க, காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் காரியங்கள் எல்லாம் கைகூடி வருகிறது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் கைகூடி வந்தது. காரியம் சொல்லுங்களேன். ஆமா ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஓ கைகூடி வந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் கைகூடி வந்தது. கரங்களை தட்டி, oh we lift your name Lord Jesus. அவன் போராடியும் நம்மை ஜெயிப்பதில்லை. பெருக பெருக செய்வார். அவன் போராடியும் உன்னை ஜெயிப்பதில்லை. பெருக பெருக செய்வார். உயர்ந்த இடத்தில் இருக்க வைத்து நித்தமும் நடத்திடுவார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உயர்ந்த இடத்தில் இருக்க வைத்து நித்தமும் நடத்திடுவார். கரங்களை தட்டி, விசுவாசமாய் கரங்களை தட்டி சொல்லலாமா? ஹalleluya. அவர் ஒருவரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவர் ஒருவரே நமக்கு பாதை காட்டும் ஒளியாக இருக்கிறார். பாதை தெரியாத ஆட்டை போல நாம் நின்று கொண்டிருந்தாலும் நமக்கு பாதத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர் இயேசு மாத்திரமே. ஒருவேளை தொலைந்து போன நிலைமையில் நீ நின்று கொண்டிருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே உனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். இந்த கால வேளையில் அவர் உன் அருகாமையில் வந்து நின்று உன்னுடைய வலது கரங்களை பிடித்து அவர் உன்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அவரே நம்முடைய வெளிச்சமாக இருக்கிறார். என் தேவனே, என் வெளிச்சம் நீங்க மாத்திரம் ஆண்டவரே. என் தேவன் அருகில் வந்து நின்று என்னை விசாரிக்கிற தேவன் அவர் ஒருவரே. என்னை ரட்சிப்பவரும் என் தேவன் மாத்திரமே. இந்த வேளையிலும் இயேசுவே, ஒரு இருட்டு அறைக்குள்ளாக இருக்கிறது போல இருக்கு ஆண்டவரே. அப்படியாய் சொல்லி ஒருவேளை நீ அழுது கொண்டிருக்கலாம். You might be seeing this through the television. Perhaps tears are rolling down your cheeks. My God is looking at you. He will certainly be your guide. உனக்கு அவர் வெளிச்சத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். He can only quench the thirst that you have, my dear friend. இன்றைக்கு காலை வேளையில் உடைய தாகத்தை தணிக்கிற தேவன் இயேசு மாத்திரமே. உள்ளத்தின் ஆழ்த்திருந்த கண்களை மூடி, இயேசுவே என் ஜீவனுக்கு அரணானவர் நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரே.
அன்பான